பல்வேறு நலத்திட்டங்கள் அறிவிப்புகளை அறிவித்து சூறாவளி பிரச்சாரங்களை மேற்கொண்டும் திமுக வேட்பாளர்கள் தொடர்ந்து பின்தங்குகிறார்கள். திமுகவின் முக்கிய அமைச்சர்கள் பலர் தோல்வி முகத்தில் இருக்கிறார்கள். முதல் சுற்று வாக்கு எண்ணிக்கை முடிவில் இப்போது தமிழகத்தில் வாக்கு எண்ணிக்கை நிலவரப்படி முதல் சுற்றில் தமிழக வெற்றி கழகம் முன்னேறி கொண்டிருக்கிறது. இப்போதைய நிலவரப்படி 76 இடங்களில் இப்போது தமிழக வெற்றி கழகம் முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கிறது. 77 இடங்களில் இப்போது தாவேக மற்றும் 51 இடங்களில் இப்போது அதிமுக என்பது இப்போது 79 இடங்களில் தாவேக, அதிமுக 55, திமுக 51 என இப்போதைய நிலவரப்படி முன்னிலை நிலவரங்கள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. திமுக 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் முதல் இடத்தில் முந்திக் கொண்டிருக்கிறது. இந்தியாவுக்கு பிறகு தமிழகத்தில் மீண்டும் ஒரு நடிகர் ஆட்சியை கைப்பற்றுவதற்கான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறதால் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழக வெற்றி கழகம் அதிக இடங்களில் வெற்றி பெற்று முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கிறது. தாவேகா தலைவர் விஜய் முதலமைச்சர் பதவியை நோக்கி, முதலமைச்சர் நாற்காலியை நோக்கி முன்னேறி சென்று கொண்டிருக்கிறார். முதல் சுற்று நிலவரத்தின் முடிவில் தமிழக அரசியல் வரலாறு முழுமையாக மாற்றி எழுதப்படக்கூடிய காலமாக 2026 இந்த மாற்றம் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. திமுக அதிமுக இரண்டையும் பின்னுக்கு தள்ளி தமிழக வெற்றி கழகம் இப்போது